ஹாய், சிம்பிளாக எப்படி குலோஸெல்லாம் செய்கிறதுல பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை பருப்பு, அது நல்லாமே வறுபட்டதும் சின்ன வெங்காயம், மிளகாய், அதுக்கப்புறம் 2 3 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது 3 நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே புளியை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த புளியை எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி நல்லா கொதிக்கும் போது அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது அதிகமாக போச்சு அப்படின்னா கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது 3 நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா? அந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சுண்டி வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சூடான சாதம் இருக்கிறங்காட்டி அப்படியே போட்டு நான் கிளறிக்கிட்டேன். இதே வந்துட்டு நீங்கள் வந்து சாதம் வந்து பழைய சாதம் அப்படின்னா நீங்கள் சாதம் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து சிம்பிளாக எங்கள் வீட்டில் நான் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.